அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்து சன்னா மசாலா செஞ்சுருக்கேன். அதுவும் ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்து சன்னா வந்து ஒரு 2 o'clock நான் ஊற வச்சுருந்தேன் டின்னர் செய்கிறதுக்காக. இப்போ வந்து சன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இது வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 3-4 பச்சை மிளகாவை அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இது எல்லாமே வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு ஜாரில் மாற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் 2 லவங்கம் கொஞ்சமாக பட்டையை ஆட் பண்ணிவிட்டு சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சன்னாவுமே இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜார் கழுவின தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கஸ்தூரி மேத்தியை மட்டும் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுதான் நல்ல டேஸ்ட்டு தரது. அப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சன்னா மசாலா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.